என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 2 ஸ்டாக் சஜஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். 2025 நிஃப்டி 25,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது காரண காரியங்கள்லாம் நான் விவரிச்சிருந்தேன். ஸோ அது போகும் அப்படின்னு நம்ம நினச்சா என்ன ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம்? சரி, இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ஸ்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், உங்கள்கிட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கா, செபி ரெஜிஸ்டர்டா அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரினா என்னென்னா, ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுறது காசு வாங்கிக்கின்னு. நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காசு வாங்காமல் தான் சொல்கிறேன். ஸோ காசு வாங்காமல் இலவசமாக சொல்கிறதுக்கு எந்தவித செபி ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை. ஸோ இது ட்ரோல்ஸுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். இப்போது அந்த எந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதனால் அந்த ஸ்டாக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே லார்ஜ் கேப் ஸ்டாக் மட்டும்தான் விரும்புவேன். மிட் கேப் ஸ்மால் கேப்னால் மேபி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் விரும்புவேன். ஸோ ப்ரைவேட்டில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. கீதாஞ்சலி ஜெம்ஸ் அப்படின்னு ஒரு ஷேரு, அது 400 ரூபாயில் இருந்தது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, அது டெய்லி லோவர் சர்க்கியூட்னு 50 ரூபா இருக்கும்போது தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்மால் கம்பெனிஸில் அந்த ப்ரொமோட்டர்ஸை ஃப்ராட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. பட் லார்ஜ் கேப்லலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் முதலீடு அப்படின்னு பண்ணணுன்னா நீங்கள் 3 விஷயத்தை கவனிக்கணும். அது எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர்னால் சேஃப்டி, லிக்விடிட்டி, ரிட்டர்ன். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப்டியை தான் பார்க்கணும். யார் திடீர்னு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் வரும், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், இந்த கம்பெனியில் சுந்தர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சுந்தர் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனிக்கு இது முதலீடு பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு சுந்தர்னால் யாருன்னே தெரியாது, நல்லவனா கெட்டவனா, ஏமாற்றிட்டு ஓடிவானா. ஸோ அதெல்லாம் தெரியாமல் நம்ம முதலீடு பண்ண முடியாது. ஆனால் நம்ம கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க்லேயோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ, டிசிஎஸ்லேயோ, இன்ஃபோசிஸ்லேயோ முதலீடு பண்ணலாம். அவங்களாம் ஓட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி. ரெண்டாவது லிக்விடிட்டி. ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நஷ்டமானாலும் பரவாயில்ல, நம்ம உடனடியாக விற்றுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சா உடனடியாக வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கணும். இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் என்ன ஆகும், அது லோவர் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் விற்கணும்னு நினச்சா கூட உங்களால் விற்க முடியாது. அது மூணாவது தான் நீங்கள் ரிட்டர்ன் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் ரிட்டர்ன் தான் முதல்ல பார்ப்பாங்க. ரிட்டர்ன் நீங்கள் மூணாவது தான் பார்க்கணும். சேஃப்டியும் லிக்விடிட்டியும் தான் ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்க்கணும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எங்கேயுமே போகலை. 2008லேருந்து 18 வரைக்கும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்தில் 4 மடங்கு 5 மடங்கு விலை ஏறிடுச்சு. ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ பை வென் தெர் இஸ் அ ஃபியர், யூ செல் வென் தெர் இஸ் அ கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போ ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குதோ, ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம பை பண்ணணும். அதே நேரத்தில் எது லாங் டேர்ம், நீ 3 வருஷமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு ட்ரிகர், எதிர்காலத்தில் இந்த ஸ்டாக்குக்கோ அல்லது இந்த செக்டருக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். வித்தவுட் டிலேயிங் ஃபர்தர் என்னுடைய ஸ்டாக்கை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ எதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த என்டையர் ஹெச்டிஎஃப்சி குரூப்பே கடந்த 3 வருஷமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ப்ரைஸஸ்லாம் மேலே போகலை. ஒன்று. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பர்டிகுலராக ஹெச்டிஎஃப்சி கூட மெர்ஜர் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எத்தனையோ காரணங்கள். பொதுவாக கடந்த 3-4 வருஷமாக இந்த ஸ்டாக் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா, திஸ் அ ஒர்ஸ்ட் பீரியட் தட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹஸ் பின் கோயிங் த்ரூ. இப்போ நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் நடக்குது இல்லைங்களா? சரி, ரொம்ப நாள் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றதுனாலே வாங்கலாமா? அதுக்கு என்ன ட்ரிகர் இருக்குது? ஸோ அடுத்த 1 or 2 இயருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது என்ன ட்ரிகர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வருவோம். யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு பீக் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி குறையும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உலகம் முழுக்க ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்டில் உலகம் முழுக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் பொழுது என்ன ஆகும்னா, கன்சியூமர்ஸ் அதிகமாக லோன் வாங்க முடியும், அஃபோர்டபிலிட்டி இருக்கும்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னாக்கா உங்களால் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஏன்னா 10% இன்ட்ரெஸ்ட்னால் இஎம்ஐ நிறைய இருக்கும். அதுவே வந்து 6% இன்ட்ரெஸ்ட்னாக்கா 50 லட்சத்துக்கு பதில் 60 லட்சம் 70 லட்சம் கூட உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். இதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது பீப்புள் வில் பி டெம்ப்டட் டு பை கார், ஹவுஸ், டூ வீலர், அதர் ஒயிட் கூட்ஸ். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து ரீட்டைல் லெண்டிங் தான். ஸோ ரீட்டைல் லெண்டிங் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ், கார்ப்பரேட் லெண்டிங் அவங்க ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ அதனால் அடுத்த 1 or 2 இயரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது, அல்லது நியர் பீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போச்சுன்னா அது வந்து பேங்கிங் செக்டருக்கு நல்லது. முக்கியமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அது நல்லதாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு க்ரைட்டீரியா, ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் இஸ் குட் இஸ் அ செகண்ட் க்ரைட்டீரியா. இந்த 2 க்ரைட்டீரியாவும் இந்த இடத்துல ஃபிட் ஆகுது. அதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கலாம்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஸ்டாக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி பெரிய லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்தில் வந்து .com பபுள்னு வந்தது. அப்போத்துலேருந்தே வந்து சில பிரச்சனைகள் வரும்போது நிறைய செல் ஆஃப் ஆகிறதும், யூனிஃபார்மாக அடுத்த 1 or 2 இயரில் அது நல்ல ரீபவுண்ட் ஆகிறதும். ஸோ இது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2021 நினைக்கிறேன், அப்போ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 12,000லேருந்து 18,000 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 50% ரைஸ். ஆனால் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ்லேருந்து தான் வந்தது. அந்த பீரியடில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபோசிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் போச்சு, மோர் தென் டபுள் ஆச்சு. ஆனால் இப்போ கடந்த 2 வருஷமாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. மெயின் காரணம் வந்து யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், அதனால் அங்கே ஐடி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலை, அதனால் இங்கேயும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஹிஸ்டாரிக்கலி ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் நடக்குது. குறிப்பாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் டிவிடெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் போது கூட அவங்க 19 ரூபாயை நம்ம டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்ஃபோசிஸே. ஸோ நல்ல டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்ட் கம்பெனி. கடந்த 2 வருஷமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. சரி, இப்போ அடுத்த 2 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரிகர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்டையர் வேர்ல்டில் ஒரு பெரிய பஸ் வேர்ட் என்னன்னு சொன்னிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐ திங்க், நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் ஐ திங்க் இது வந்து ஐடி ஸ்டாக்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரச்சனைகள்லாம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் குறையாகும்போது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் ரெண்டுமே நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது டிஸ்க்ளைமர். ஒன்று, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, நான் உங்கள்கிட்ட காசு வாங்கவும் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு என்னுடைய ஓன் ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ அந்த லெவலில் தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு கீழே போச்சுன்னா, சார் நீங்கள் சொல்லி நான் வாங்கின கீழே இறங்கி போச்சு, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, இட் வில் டேக் டைம். அதனால் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் மொத்த ஷேர்ஸையும் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எஸ்ஐபி, இந்த மாதம் ஒரு 10 ஷேரு, அடுத்த மாதம் ஒரு 10 ஷேர், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 10 ஷேர், அந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி முறையில் வாங்கினீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்து உங்களுக்கு வில் டேக் கேர் ஆஃப் இட். மூணாவது, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் எ கேரண்டி ஃபார் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் வந்து முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ நான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அது நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெட்ஜ். நீங்கள் ஒரு ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோலியோவுக்கு ஹெட்ஜ் பண்ணணும். அந்த ஹெட்ஜ் பற்றி இப்போ பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் அதை பற்றி பேசலை. ரெண்டாவது, அதை ஹெட்ஜ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஒர்க் ஷாப்பில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லிட்டோம்னா நமக்கு ஒர்க் ஷாப்புக்கு அங்கே ஆள் வராது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள், ஹெட்ஜ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு உண்டான ஒரு குவாலிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.